शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பொன்னில மாதர் ஆசை பொருந்தின பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேன். என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இயற்றினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேன். படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்கடல் மொண்டு முன்னோம் புறங்களில் நிறைத்து வைத்தார். புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாடல் 88. நீ நான் என்று இரண்டில்லாம். நீ நான் என்று இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நடுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்ம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. தடையவை எனில் ஞான சந்தேக விபரீதங்கள் கடற் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கில மடம் சந்தேகம் விபரீத
விபரீதம் போகுவாயே. பிரம பாவனையை மூடி வேதம் காட்டுவதை ஞானம் உறவன் பாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம். திறமறு ஜகமை என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர். தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். ஒத்துள பொருள் பூகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். சித்தம் ஏகாந்தமான தெரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும். அப்பால் ஓர் செயலும் வேண்டாம் நித்தமும் வெளிபோல் பற்றா. ஏய மாத்திரமாய் ஜீவன் முக்தனானவர் வீதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும். கைவல்ய நவநீதத்தில் தாண்டவராய சுவாமிகள் கைவல்யம் ஜீவன் முக்தி விதேக முக்திக்குரிய உபாயத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். தத்துவத்தை முறையாக உபதேசம் பண்ணார். தன்னை வணங்கி நின்று அழுத அந்த சிஷ்யனுக்கு குருவானவர் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்று. அந்த சம்சாரத்திற்குரிய ஒரே தீர்வு தன்னைத்தான் அறிவது. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேன் பின்னை அத்தலைவன் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு அந்த தன்னை அறிவது தான் அனைத்து சம்சாரத்திற்கும் தீர்வு அப்படிங்கிறத முறையாக அத்தியாரோப அபவாதத்தின் மூலமாக விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம். எப்படி பந்தம் ஒரு கற்பிக்கப்படுகின்றது, இப்படி போல நாமரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூர விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து கொள்ளி. அப்புறம் சொன்னார், கற்பனை வந்தவாறு காட்டினோம். கற்பனைங்கிறது அப்பப்போ ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார். நம்ம சிருஷ்டி படிச்சுட்டு இருக்கும்போது நிஜமாகவே உண்டாச்சு, நிஜமாகவே அதுக்கு ஒரு சத்தியத்துவம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அபவாத முறையும் பார்த்தோம். படமும் நூலும் போல பனியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். அந்த காரிய காரண திருஷ்டியை தான் நீ என்ன பண்ணணும், பார்த்து தான் அபவாதம் பண்ண முடியும். உண்மையில் காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை, நகை என்று ஒன்று இல்லவே இல்லை, தங்கம்தான் இருக்கின்றது. அதுபோல ஜெகத் என்பது ஒன்று இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. திரும்ப திரும்ப நமக்குள்ளே சொல்லிக்கிடணும். ஏன்னா நமக்கு இருக்குன்னு நம்ம பயன்படுத்துகிறோம். செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து கொள்ளே. கற்பனை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இமேஜினேஷன் கிடையாது, தவறான அறிவு, தவறான ஒரு பார்வை, அதான் கற்பனைன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கிய விசாரம் பார்த்தோம். அந்த 10ஆம் அவன் கதையில் எப்படி அந்த தசமன் தன்னை பார்த்தது போல என் நிஜ வடிவினை யான் காண நீர்காட்டல் வேண்டும் என்றான். சுசிபெரும் லட்சியார்த்தம் தொம்பதம் தத்பதங்களுக்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் வழிக்கே உவமை கேளாய். எப்படி அந்த 10ஆம் அவன் தன்னை 10ஆம் அவன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டானோ அதுபோல் நான் எப்படி என்ன பிரம்மம்னு புரிஞ்சிக்கிறது. இப்போ முதல்ல பிரம்ம அஸ்தி, பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு குரு சொல்கிறாரு. அந்த பிரம்மம் நான் தான் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கும்போது, எப்படி அந்த 10ஆம் அவன் நான் தாங்கிறத எப்படி புரிஞ்சிக்கிறான், மற்ற 9 பேரையும் கண்ணை வச்சு பார்த்து புரிஞ்சிக்கிறான், தொட்டு பார்த்து புரிஞ்சிக்கிறான். தன்னை எப்படி புரிஞ்சிக்கிறான், தானே தன்னை புரிஞ்சிக்கிறான். அதுபோல் இப்போ எப்படி பார்க்குறோம் நம்ம, அந்த இதில் பஞ்சகோஷ விவேகம் சொல்லப்பட்டது. சுச்சி பெறும் லட்சியார்த்தம் தொம்பதம் தத்பதங்களுக்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உவமை கேளா. எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்கள், பாராதிபூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம், தாய்மானவர் பாட்டில் பார்க்குறோம். அதுபோல்
பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். எரி பிராணனும் நீ அல்லை, அந்த புத்தியும் நீ அல்ல, மனசும் நீ அல்ல, ஆனந்தமய கோஷனும் நீ அல்ல. இதுக்கெல்லாம் குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். உன்னை நீ புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். இந்த 5 கோஷத்துக்கும் வேறாக இருக்கின்றேன். இந்த 5ம் என்னால் பார்க்கப்படுகின்றது, அதை பார்ப்பவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு குரு சொன்ன உடனே குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரியே என்ன பண்ணியிருக்கான், இவன் அபவாதம் பண்ணுறான். தத்துவ வழி தப்பாமல் பஞ்சகோஷமும் கடந்து பாலையும் கடந்து உள்ளில் என்ன பண்ணுறான், தன்னுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கிறான். உண்மையில் நான் என்பது இதுக்கெல்லாம் வேறான எதெல்லாம் நீக்கிட்டு எஞ்சி இருக்கிறது தான் நான் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறான், அமைதியாக உட்கார்ந்து குரு சந்நிதியில் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறான், ஐயனே எனது புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கெல்லாம் வேறானதாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத அமைதியாக தான் புரிஞ்சிக்க முடியும். நான் 10ஆமவன்கிறத குரு சொல்லி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் வேறானதாக நான் இருக்கின்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த ஆனந்தத்தில் குருக்கிட்ட ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எப்படி நான் நன்றி சொல்லுவேன் அப்படிங்கும்போது குரு சொல்கிறாரு, நீ இந்த ஞானத்திலிருந்து நழுவாமல் சிதப்பிரஜனாக இருப்பது தான் இந்த ஒரு குருவுக்கு கொடுக்கின்ற நன்றியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை சொல்கிறார். இந்த ஞானம் நழுவுமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருக்கு. நழுவலாம். என்ன பண்ணும், ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசம். அஜ்ஞானம் சந்தேகம் விபரீதம் படர் செய்யும் இந்த 3ம் பல ஜென்ம பழக்கத்தாலே. பல ஜென்மமாக நான் என்ன ஜீவன்னே நினச்சிட்டு தான் நான் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது என்ன இருக்குது, அந்த பழக்க தோஷம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அதை நிவர்த்தி பண்ணணும். அஜ்ஞானம் சந்தேகம் விபரீதம் அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அஜ்ஞானம்னா என்ன, அஜ்ஞானம்னா என்ன, பிரம பாவனை மூடி பேதம் காட்டுவது அஜ்ஞானம். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். நான் என்ன பண்ணுறேன், 2 விஷயம் நடக்குது. நானே எங்குமாம் பிரம்மங்கிறத மறந்துடுறேன். மறந்துட்டு நான் இந்த சரீரம் மனது புத்தியோடு என்ன பண்ணுறேன், நான் என்ன ஐக்கியம் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, நான் நிறைவாக இருக்கின்றேன், பூரணமாம் தன்னை மறந்த பேதமை. ஆனால் 2 நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் பிரம்மங்கிறத மறந்துடுறேன், நான் எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள்ங்கிறத மறந்துடுறேன், அப்புறம் நான் பூர்ணன்கிறத மறந்துடுறேன். நான் என்ன பூர்ணனா மறந்துட்டு எனக்கு குறை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணணும்னு ஒரு பொய்யான ஒரு அந்த பிரவൃத்தியில் நான் போகிறேன். இதுதான் அஜ்ஞானம். உண்மையில் யானே எங்குமாம் பிரம்மம், நான் பூர்ணமான நிறைவு ஸ்வரூபம். இந்த அஜ்ஞானம் பிரமமாம் தன்னை மறந்த பிரம பாவனை மூடி பேதம் காட்டுவது அஜ்ஞானம். இது குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சத். குரு சொல்லும்போது சில நேரம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக பார்க்குறோம், ராமகிருஷ்ணரை அவ்வளோ டெஸ்ட் பண்ணுறார் விவேகானந்தர் வந்து. அவர் சொல்கிறார், எனக்கு ரூபாயை தொட்டுட்டா காசை தொட்டால் எனக்கு வந்து தொட முடியாதுங்கும்போது என்ன பண்ணுறாரு, செக் பண்ணி பார்க்குறாரு. கட்டில் போய் ரூபாயை வச்சு அவருக்கு எரியுது, உடம்பெல்லாம் எரியுது. வரலாம் குரு சந்தேகம், நமக்கு குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட அந்த கன்விக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த குருக்கிட்டே தான் திரும்ப போய் கேட்கணும். எனக்கு இது குழப்புற மாதிரி இருக்கே, நம்ம யாரை நம்ம குருவாக கண்டிப்பாக ஒருத்தர் நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு அவர்கிட்ட நமக்கு நீண்ட நாள் நமக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கணும். நமக்கு பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் நிறைய டவுட் வரணும். ஜென்ரல் டவுட்ஸ் இருக்கும், பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டவுட் இருக்கும். அப்போ அந்த டவுட் எல்லாம் நம்ம குருக்கிட்ட தான் என்ன பண்ண முடியும், கிளாரிஃபை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல பிரதிபந்தம் இருக்கலாம். யாருக்கு எப்படி பிரதிபந்தம் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த குருக்கிட்ட போய் நம்மளுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணினா தான் அடுத்த நம்ம நிதித்தியாசனத்துக்குள்ளே வர முடியும். எனக்கு இந்த கன்விக்ஷன், ஏன்னா குரு என்ன சொல்கிறாரு, கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை இல்லைன்னு சொல்கிறாரு,
கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை இருக்குன்னு சொல்கிறாரு. நான் சொல்லி பழகி வச்சிருக்கிற இந்த உடம்ப நீ இல்லவே இல்லைங்கிறாரு. இப்போ இதெல்லாம் நமக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் பக்தியில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, யோகத்தில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஞானத்தில் இப்போங்க நம்ம ஒரு மாதிரி சொல்கிறோம், அத்வைதத்தில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, விசிஷ்டாத்வைதத்தில். இப்போ நமக்கு பிரயோஜனம் கிடைக்கிறது வரைக்கும் அந்த சந்தேகம் இருக்கும். ஆழமாக நமக்கு அந்த கன்விக்ஷன் நமக்கு வரணும், என்னால் இது ஏற்றுக்க முடியும். அது வரைக்கும் குருக்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம சந்தேகம் கேட்கலாம். குருவும் அவரும் சிஷ்யனாக இருந்து தான் வந்திருக்காரு, அதனால் அவருக்கும் தெரியும் இந்த மாதிரி என்னெல்லாம் சந்தேகங்கள் வரும் அப்படின்னு. நல்ல சந்தேகம் போனதுக்கப்புறம் மூணாவது ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு. திறமறு ஜகம் மெய்யென்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம்தானே விபரீதம் என்பர் மேலும். மூணாவது பெரிய பிரச்சனை. தெரியும் ஆனால் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியும், நான் பிரம்மம்னு எனக்கு தெரியும், நான் உடம்பில்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் பிரச்சனை வரும்போது அது எனக்கு தெரியாது. என்ன ஆகும், நமக்கு மறந்து போயிடும். இந்த பல ஜென்ம பழக்கத்தால் அதுக்கு விபரீதம் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோம் நம்ம. இப்போ நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் துக்கம் பரிபூர்ணமாக போகணும் நமக்கு. அதுதான் நமக்கு இண்டிகேஷன். துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி. அந்த ஆனந்த பிராப்தி நமக்கு ஆழ் மனசில் நம்ம பூரணமாம் தனை மறந்த, நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச, அது பிரம்மமாம் பூர்ண. ஏன்னா நமக்கு அந்த அபூர்ணத்துவம் உள்ளே ஆழ் மனசில் இருக்குது. நமக்கு மனசு புத்தி உலகம் எல்லாமே அபூர்ணந்தான், அதில் பூர்ணத்துவத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம அபூர்ணத்துவத்தினாலேயே நம்ம உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே அபூர்வத்தை கண்ணாடி போட்டு பார்த்தோன்னா எல்லாமே அபூர்வமாக தான் தெரியும். ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்க விவகாரம் எல்லாமே நம்மளுடைய ஆழ் மனதில் வச்சு தான், நம்மளுடைய பதிவுகள் வச்சு தான் நம்ம விவகாரம் பண்ணுறோம். ஆழ் மனசில் நமக்கு குறை இருக்குது அப்படின்னா நமக்கு குறை தான் நமக்கு தெரியும். இப்போ அந்த ஆழ் மனசில் அந்த நிறைவு நமக்கு வரணும். நமக்கு இப்போ அதுக்கு நமக்கு பழக்கம். உனக்கு குறையே இல்லைன்னு என்ன பண்ணுறோம், நம்ம இதை விபரீதமாக தப்பாக இது வரைக்கும் நம்ம குறை இருக்கிறதாகவே நினச்சிட்டு நம்ம பழகினதை அதை மாற்றி யோசிக்கணும். அதுக்கு பேர் நிதித்தியாசனம் நம்ம சொல்கிறோம். இந்த 3 தடைகளுக்கும் நிவர்த்தி சொல்கிறார். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அதான் பார்த்துட்டு இருந்தோம். தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். தத்துவ அனுபோகம் இந்த ஸ்ரவண மனனத்தில் நமக்கு நன்றாக அதை உள் வாங்குவது, அந்த உபனிஷத்துடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நன்றாக அனுபோகம்னா மீண்டும் மீண்டும் நமக்கு ஸ்ரவணம் நம்பர் 1, ஸ்ரவணம் நம்பர் 2ன்னு சொல்லுவோம். நமக்கு விவகாரம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்றில் நம்ம இருக்கணும். இந்த 3 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒன்று ஸ்ரவணம் பண்ணு, இல்லாட்டி மனனம் பண்ணு, இல்லாட்டி நிதித்தியாசனம். இந்த 3லையே நம்மளை வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் இதுலேருந்து முழுமையாக இந்த சம்சாரத்துலேருந்து வெளிவர முடியும். தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல்னா நீண்ட நாள் விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம், அடுத்த டெக்ஸ்ட் படிக்கிறோம், திரும்ப படித்ததையே திரும்ப படிக்கிறோம். இப்போ படிக்கும்போது நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். எத்தனை வருஷம் கையில் நான் இந்த படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் மேலே மேலே என்ன பட்டை தீட்ட வைரம் ஜொலிக்கிறது மாதிரி என்னது நமக்கு இன்னும் நல்லா உள்வாங்கிற மாதிரி இருக்கும். குருக்கிட்ட கேட்கணும். நல்லா கேட்குறது அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு கிளாஸில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா திரும்ப நம்மளால் அதை எடுத்து சொல்ல தெரியணும். அப்போ தான் நம்ம கேட்டிருக்கோன்னு அர்த்தம். இல்லாட்டி சும்மா உட்காந்துட்டு போயிருக்கோன்னு அர்த்தம். நம்மளால் என்ன பண்ணணும், கிளாஸில் கேட்ட விஷயம் நமக்கு மனசில் பதிஞ்சு அதில் ஒரு 4 வரியாவது அடுத்தவங்ககிட்ட கிளாஸில் என்ன கேட்டேன், கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுனாங்க அப்படின்னு போய் சொல்லி என்ன சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இப்போ தான் நம்ம உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். கேட்டல், ஒத்துள்ள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். அந்த ஒத்துள்ள பொருள் இந்த ஸ்ரவணத்தினால நம்ம ஏற்றுக்கொண்ட விஷயம், அதை என்ன பண்ணுறோம், நம்ம அதை நன்றாக ஆராய்ச்சி குரு சந்நிதியில் உட்காந்து நன்றாக மனனம் பண்ணுறது, நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறது, அதுதான் சிந்தித்தல். நமக்கு தாண்டாயராய சுவாமி இன்னும் 180 பாட்டு அடுத்து ஒரு சாப்டர் ஃபுல்லாக நம்மளை
சிந்திக்க வைக்கிறார். நமக்கு சந்தேகம் என்னெல்லாம் வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் அவர் நமக்கு கிளறி கிளறி எடுத்து நமக்கு ஆன்சர் கொடுக்க போகிறார். சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். புரிஞ்ச விஷயம் நன்றாக சந்தேகம் நீங்கிருச்சு அப்படின்னா அடுத்து ஸ்ரவணத்துக்கு குரு கண்டிப்பாக தேவை, மனனத்துக்கு குரு தேவை, அவரை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். நிதித்தியாசனங்கிறது நம்ம கையில் இருக்குது. குரு அவ்வளோதான், ஸ்ரவண மனனத்துக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும். நிதித்தியாசனங்கிறது நம்முடைய சிந்திக்கிற முறையை மாற்றுவது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு நானை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கோம், ஜீவாத்ம நானை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கோம். நான் என்ன ஜீவனாகவே நினச்சிருக்கேன், ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் அந்த அவஸ்தையில் பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஆழ் மனசுலையே நம்மளை என்னவா நினச்சிருக்கோம், உடம்பு மனசுன்னே நினச்சிட்ருக்கோம். எந்திரிக்கும் போதே நான் என்ன ஜீவனாக நினச்சிட்டு தான் விவகாரத்தில் எந்திரிக்கிறேன். நான் இப்போ உள்ளே போய் ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. நான் என்ன தப்பாக உடம்பாகவும் மனசாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதை போய் என்ன பண்ணணும், நான் தான் உள்ளே போய் அழிகிறப்பர் மாதிரி என்ன பண்ணணும், உள்ளே போட்டு அழிக்கணும். இப்போ புதுசாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், பழசெல்லாம் சுரண்டிட்டு தான் அடிக்க முடியும். குரு என்ன பண்ணியிருக்காரு, புதுசாக நம்மளை பிரம்மம்னு சொல்லியிருக்காரு. இந்த உடம்பு மனசு நீ கிடையாது அப்படின்னு நமக்கு ஒரு புதுசாக அந்த ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போய் என்னெல்லாம் வாசனையில் உள்ளே போய் கலர் கலராக பெயிண்ட் அப்பி வச்சுருக்கோம். நம்ம பல ஜென்மத்தில் நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும்னு என்ன பண்ணியிருக்கோம், நிறையா. ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி நம்ம பற்றி எழுத சொன்னால் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு எழுத சொன்னால் நம்ம எழுதுவோம், இதை பண்ணேன் அதை பண்ணேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் அவ்வளோ பொறுமையாக இருந்தேன், நான் தான் அன்பாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு என்ன பண்ணுவோம், நிறைய எழுதுவோம், நம்மளை பற்றி எழுதுவோம். குரு என்ன பண்ணுறாரு, அதை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டார், இது எதுவுமே நீ கிடையாது அப்படின்ட்டு. அப்போ இந்த நான் எதுவுமே நம்மளுடைய விவகாரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆழ் மனசுலேருந்து என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும். நீண்ட நாள் நம்ம என்ன பண்ணணும், அபியாசம் பண்ணணும். அப்போ அதைத்தான் என்ன பண்ணுறோம், சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்த அவரே போட்டார், டெய்லி பண்ணு, நித்தம் டெய்லின்னு சொல்லிட்டாரு. சதா காலமும் எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ, லேசான காரியம் கிடையாதுங்கிறதுக்காக அப்படி போட்டுட்டார். இப்போ நித்தியம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. நிர்வாணம் அப்படின்னா அந்த சரீர அபிமானம், இந்த 5 கோஷம் நான் நினச்சிட்டு இருக்கிற அந்த அபிமானத்திலிருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரி, எவ்வளோ நாள் தான் பண்ணுறது இந்த அபியாசத்தை, எவ்வளோ நாள் நீண்ட நாள் பண்ணுறது அப்படின்னா நமக்கு பிரயோஜனம் கிடைக்கிறது வரைக்கும் பண்ணணும் தான் பார்த்துட்ருக்கோம். எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாள் வேண்டும். முக்கியமான பாட்டு. ஞாதா ஞானம், ஞாதானா அறிபவன், ஞானம்னா அறிவு. இன்னொன்று நம்ம போட்டுக்கணும், ஞாதா ஞானம் ஞேயம், அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு. நம்ம இதில் வேதாந்தத்தில் திரிபுட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எந்த பொருள்னாலும் இந்த 3 கண்டிப்பாக தேவை. அறிபவன் வேணும், அறியப்படு பொருள் வேணும், அறிவு வேணும். இப்போ எத்தனை நாள் உனக்கு உன்னை நீ, ஆழமான பாட்டு இது, ஞாத்தானா உன்னை நீ ஜீவனாக நினைத்து கொண்டு, உன்னை அறிபவனாக நினைத்து கொண்டு, இந்த உலகம் உடைமை எல்லாமே சத்தியம்னு நினச்சிக்கிட்டு எனக்கு இது தெரியணும் அது தெரியணும், எனக்கு இது தெரியலை அது தெரியலை அப்படின்னு அந்த ஞாத்திருத்துவம் யாருக்கு உண்டு, அந்த ஜீவனுக்கு தான் உண்டு. உன்னை நீ எத்தனை நாள் நான் ஜீவனாக நினச்சிக்கிட்டு எனக்கு அறியப்படும் பொருள் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, இது பேர் விருத்தி ஞானம்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, எத்தனை நாளைக்கு நீ இந்த உலகத்தை சத்தியமாக நினச்சிக்கிட்டு இருக்கியோ, இந்த வியாவகாரிக்கத்தை நீ உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ, அத்தனை நாள் வேண்டும். இந்த திரிபுட்டி உனக்கு உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கு. ஜீவன் இருக்கா, ஜெகத் இருக்கு, அறிவதற்கு பொருள் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது அப்படின்னு எத்தனை நாள் உனக்கு அந்த ஜீவ பாவம் இருக்கின்றதோ அத்தனை நாள் வேண்டும். அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். ஏன்னா இது அவரவருக்குரிய ஆத்ம பிரத்யக்ஷம். இது பாரமார்த்திக திருஷ்டியையும் வியாவகாரிக திருஷ்டியையும் பிரித்து சொல்கிற பாட்டு இது.
இப்போ எத்தனை நாளைக்கு நீ உன்னை ஜீவன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு அடைவதற்கு ஏதோ இருக்குது, அறிவதற்கு ஏதோ இருக்குது, செய்வதற்கு ஏதோ இருக்குது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ, இதை பண்ணிட்டாதான் எனக்கு நிறைவு வருது, இதை அறிந்து கொண்டால்தான் எனக்கு நிறைவு வருதுன்னு உனக்கு அந்த கர்த்திருவம் போக்திருத்துவ புத்தி இருக்கின்றதோ, ஜீவன்னு உன்னை நினச்சிக்கிட்டு உனக்கு செய்வதற்கு காரியம் இவ்வளோ இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அத்தனை நாள் வேண்டும். வியாபகாரிக்கத்தை உண்மைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் வேண்டும். அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். வியாபகாரிக்கத்தை கடந்து இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லை, காரியம் என்பது இல்லவே இல்லை, காரியம் என்பது மித்யா, காரணமான பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிறத நல்லா உனக்கு உள் வாங்கிட்ட. உண்மையில் நான் யார், நித்தம் இப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயேன்னு சொல்லிட்டார். இப்போ நிர்வாணம்னா என்ன அப்படிங்கிறது அதுதான் இதனுடைய எஃபெக்ட் இதுதான் நமக்கு. ஞாதாவும் ஞானமும் எத்தனை நாள் இருக்கும் அத்தனை நாள் வேண்டும். அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆழமாக எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இல்லவே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். நித்தம் வெளிப்போல் பற்றா நேயமாத்திரமாய் ஜீவன் முக்தனானவர் விதேக முக்தி பெற்று இருப்பார் என்றும். இல்லை, பாரமார்த்திய திருஷ்டியை சொல்கிறார். இந்த நேயம்ங்கிறது பிரம்மத்தை சொல்லும், ஸ்வரூப ஞானம். இப்போ முதல் இதில் எத்தனை நாள் ஞாத்தா ஞானம் நேயமும் சேர்த்துக்கிடணும் நீங்கள் அது வியாபகாரிக்கம், அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு, அது வியாபகாரிக்கத்தில். இப்போ நேயம்ங்கிறது பிரம்மத்துக்கே ஒரு பொருள், ஒரு அர்த்தம். நித்தம் வெளிப்போல் பற்றா நேயம் மாத்திரமாய். இதில் கடோபனிஷத் இதில் மனிஷா பஞ்சகத்தில் பிரம்மைவ ந பிரம்ம வித்து அப்படின்னு பார்ப்போம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமே. இப்போ இது போல அவன் வெளிப்போல் பற்றா நேய மாத்திரமாய், அசங்கமான பிரம்மன் நான் உடல் இல்லை மனதில்லை அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொண்டு யார் ஒருத்தன் அந்த நேயமான பிரம்மம் நான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறானோ அவன் தான் என்னது ஜீவன் முக்தனானவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் தன்னை ஜீவன் ஜீவன் ஜீவன்னு நினச்சிக்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணிடுறான், இப்போ தன்னை பிரம்மம்னு அந்த எண்ணத்தில் சிந்திக்க தொடங்கி. இப்போ நேயம் மாத்திரமாய் சர்வாத்ம பாவம், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆழமான அந்த திடம், அப்படிப்பட்டவன் நித்தம் வெளிப்போல் பற்றா நேய மாத்திரமாய் ஜீவன் முக்தனானவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும். 2 பதம் கொடுக்குறாரு. ஜீவன் முக்தன் ஆனார். எப்படி ஜீவன் முக்தன் ஆனார்? வெளிப்போல் பற்றா நேய மாத்திரமாய் இருக்கார். எந்த விதத்திலையும் அவர் பாதிக்கப்படுவதில்லை. எப்படி ஆகாசம் எதுலையுமே ஒட்டாமல் இருக்கின்றதோ அதுபோல் எல்லா அந்த டிவியில் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அதில் என்ன வருது, எரிமலை வருது, புயல் வருது, ஆனால் அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, பாதிக்கப்படாமல் இருக்குது. அதுபோல் தன்னை அந்த மெய்ப்பொருளாக உணர்ந்த அந்த ஞானியானவர் எதுலையுமே எதனாலும் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். அவரை தான் என்ன பண்ணுறோம், ஜீவன் முக்தர் அப்படிங்கிறோம். சிதப்பரை லட்சணம்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ அப்படிலாம் பார்க்குறோம் நம்ம. அப்படிப்பட்டவர் ஜீவன் முக்தராக இருந்து மரணத்துக்கு அப்புறம் விதேக முக்தி பெற்று இருப்பார். த இண்டிகேஷன். உனக்கு எவ்வளோ நாள் துவைத்தம் சத்தியமாக தெரிகின்றதோ அத்தனை நாளைக்கும் உனக்கு அறியறதுக்கு பொருள் இருக்கும். நீ அறிபவன்னு நினச்சிக்கிட்டு இருப்ப, உனக்கு அறியப்படும் பொருள் ஒன்று இருக்கும், உனக்கு அறிவு உண்டாகும். துவைத்தம் சத்தியம் என்று உனக்கு இருக்கும் வரை. அதான் நம்ம பார்த்தோம். நம்ம ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இத்தி பூருஷக கிம்மிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரை. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வானே ஆனால் அவனுக்கு அனுபவிப்பதற்கு பொருளே இல்லை. அதே தான் இங்கே அறிவதற்கு பொருளே இல்லை. எதனால? இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லவே இல்லை. அசங்கமாக என்ன பண்ணுறான், தான் அந்த நேயம் மாத்திரமாய் நான் அந்த பூர்ண மெய்ப்பொருள், எனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த பாரமார்த்திக திருஷ்டியில் அவன் இந்த ஜெகத்தெல்லாம் என்னது காணல் நீர் போல
அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சதன் காரணமாக அவன் ஜீவன் முக்தியை பெற்று விதேக முக்தி அடைகின்றான். ஜீவன் முக்தின்னு ஒரு பதம் கொடுத்துருக்காரு, விதேக முக்தின்னு ஒரு பதம் கொடுத்துருக்காரு. இப்போ அதை பற்றி தான் இனிமேல் நமக்கு சொல்ல போகிறார். ஜீவன் முக்தி அப்படிங்கிற பதம் நம்ம அத்வைதத்தில் மட்டும்தான் பிரயோகப்படுத்துகிறோம். வாழும் போதே மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஜீவன் முக்தினா என்ன அப்படிங்கிறத ஒரு அந்த டாப்பிக்குள்ளே போகிறார். ஜீவன் முக்தர் ஆனவர் விதேக முக்தி பெற்று இருப்பார் என்றும். இப்போ நமக்கு ஞானம் நல்ல பலம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சத்தியத்துவ புத்தி இருக்குன்னு சாஞ்சி எப்போவுமே ஒரு இது சொல்லுவாங்க. ஞானாமிருத்தேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்தியஸ்ய யோகினக நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத் நச்ச தத்துவவிது. ஞான அமிர்தேன திருப்தஸ்ய, ஞானம்ங்கிற அமிர்தத்தினால நான் பூர்ணன்கிற அந்த நிறைவு அந்த அமிர்தத்தினால ஞானாமிர்தேன திருப்தஸ்ய உள்ளத்தில் திருப்தி வந்துருச்சு. ஞானாமிர்தேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்தியஸ்ய யோகினக, இனிமேல் எனக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லைங்கிற அந்த யோகி. ஞானாமிர்தேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்தியஸ்ய யோகினக நைவ அஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம், அவனுக்கு செய்வதற்கு எந்த செயலுமே இல்லை. நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத், எனக்கு ஏதோ செஞ்சாதான் நான் நிறைவாக இருப்பேன் அப்படின்னு அவன் நினைப்பானே. ஆனால் அஸ்தி சேத் நச்ச தத்துவவித்து, அவன் தத்துவத்தை அறிந்தவன் இல்லை. நான் இன்னும் ஏதோ பண்ணினாத்தான் எனக்கு நிறைவு இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா நீ ஏதோ ஒன்று சத்தியத்துவ புத்தியை விடலைன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு இந்த ஞானம் பூர்ணமாக இருக்குது அப்படின்னா உள்ளத்தில் நிறைவு. அதுக்காக உலகத்தில் எதுவுமே எல்லாம் உடனே மாறிட போகிறது கிடையாது. எதெல்லாம் எப்படி எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு நிறைவு, ஒரு பூர்ணத்துவம், அதான் நேயம் மாத்திரமாய். நமக்கு ரொம்ப முக்கியமானது. சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க ஞானாமிருத்தேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்திய யோகினக நைவ அஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத் நச்ச தத்துவவித்து. ஏன்னா அந்த ஞானம் பலப்படலை அப்படின்னா இந்த சம்சாரம் சத்தியமாக தோன்றும். ஞானம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சம்சாரம் நம்மளை துன்புறுத்தவே முடியாது. பரமாத்மா சாமி சொல்லுவாங்க யானைக்கு கொசு கடிச்சது மாதிரிம்பாங்க. இது பலம் ஆயிடுச்சு அப்படின்னா அதே கொசு யானையோட காதுக்குள்ளே போச்சுன்னா என்னாகும்? யானை தடுமாறிடும். நமக்கு சம்சாரம் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுடைய மனோபலத்தை தான் சார்ந்து. நமக்கு அறிவில் நல்லா இப்போ புரிஞ்சிட்டாலும் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நிதித்தியாசனம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு இது என்னப்பாகும்? நன்றாக பலப்பட தொடங்கும். இப்போ இப்படி பலப்பட்டவனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜீவன் முக்தன்னு சொல்கிறோம். வாழும் போதே மோட்சத்தில் இருக்கான். அவனால் அவனை என்ன பண்ண முடியாது? எந்த கஷ்டம் வந்தாலும் அவனை அசைக்க முடியாது. ஏன்னா அவன் இந்த உடல் மன புத்தியை பிராரப்தாய சமர்ப்பித்தம் ஸ்வ வப்புகு, பிராரப்தத்தில் என்ன பண்ணிட்டான்? ஒப்படைச்சிட்டான். வச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பூர்ணமான நிறைவு ஸ்வரூபம். பிராரப்தாய சமர்ப்பித்தம் ஸ்வ வப்புகு, தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டான்? பிராரப்தத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டான். அப்படிப்பட்டவன் தான் ஜீவன் முக்தன். அந்த ஜீவன் முக்தனை பற்றி அடுத்த டாப்பிக்குள்ளே போகிறார். ஏன்னா நமக்கு ஞானம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா ஜீவன் முக்தோட லட்சணத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஞானியா இல்லையான்னு. ஞானம் அடைஞ்சவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம். அதனால தான் நம்ம அர்ஜுனன் கேட்குறான் நமக்கு, சிதப்பிரஜ்ஞசிய கா பாஷா, சிதப்பிரஜ்ஞன் எப்படி இருப்பார். ஏன்னா இதுதான் இண்டிகேஷன் நமக்கு நம்ம எங்கே நிற்கிறோம், நமக்கு இன்னும் எவ்வளவு போக வேண்டிய தூரம் இருக்குது. அப்பப்போ பார்த்துக்கிறோம் இல்லையா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறோம் எங்கள் மைல்ஸ் இதில் போட்டிருக்கு, மதுரை இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, பார்த்துக்கிட்டே போகிறோம், இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த ஜீவன் முக்த லட்சணம். நம்ம வேறு யாரையுமே உலகத்தில் பார்க்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிஷ்டை வேணும்னா உலகத்தில் யாரையும் பார்க்காதீங்க, ஜீவன் முக்தரை மட்டும் பாருங்கள். நம்மளோட ஏன்னா நம்ம அங்கங்கே பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். நம்ம ரோட்டில் ஒழுங்காக போயிட்டுருக்கோன்னா நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்கிறத இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். நம்ம பார்க்க வேண்டியது ஜீவன் முக்தோடைய லட்சணம். அது நமக்கு ரொம்ப 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 ஆழமாக நமக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நான் இருக்கேனா, இது மாதிரி நான் இருக்கேனா, இது மாதிரி நான், அப்போ தான் நமக்கு அந்த ப்ராக்ரஸை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நமக்கு அதனால தான் இந்த ஜீவன் முக்தனை பற்றி
5 பாட்டு சொல்கிறார். ஏன்னா நமக்கு இதுதான் நம்ம வாழ்க்கை லட்சியமாக இருக்கணும். நமக்கு இப்போ இந்த இதை ஜீவன் முக்தரை 4 வகையாக பிரிக்கிறார். டீச்சர் பாட்டு எடுங்க டீச்சர். 94 ஞானமார் ஜீவன். ஜீவன் முக்தர் 4 வகையாவர் கேளாய், வாணிகர் பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன், ஆணவர் நாமம் ஆகும் அவர்களில் பிரம்மவித்தின், தானமும் மற்றை மூவர் தாரதமியமும் சொல்வேன். ஞானமார் ஜீவன் முக்தர் 4 வகையாவர் கேளாய், வாணிகர் பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன், ஆணவர் நாமம் ஆகும் அவர்களில் பிரம்மவித்தின், தானமும் மற்றை மூவர் தாரதமியமும் சொல்வேன். அந்த ஜீவன் முக்தரை பிரிக்கிறார். நம்ம ஏற்கனவே கீதையில் பார்த்தோம், பக்தர்களை 4ஆக பிரித்தார் கிருஷ்ணர். ஆர்த்த பக்தன், அர்த்தார்த்தி பக்தன், ஜிக்ஞாசு பக்தன், ஞானி பக்தன். இப்போ இந்த ஞானி இங்கே அவர் பிரித்து கொடுக்குறார். ஞானியில் 4 பேர் இருக்காங்க. ஞானினா ஜீவன் முக்தர் தான் நம்ம ஞானின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜீவன் முக்தர் ஞானமார் ஜீவன் முக்தர், ஞானம் நிறைந்த, நன்றாக பூர்ணமாக அந்த நிஷ்டை அடைந்த அந்த ஞானி. அந்த ஞானியில் 4 வகை இருக்காங்க, வெரைட்டி. ஜீவன் முக்தர் 4 வகை ஆவர் கேளாய், வான்நிகர் பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன். பிரம்மவித்து, பிரம்மவித்வரன், பிரம்மவித் வரியான், பிரம்மவித் வரிஷ்டன். வித்துனாலே வித்யா, வித்யானா அறிவுன்னு சொல்கிறோம். பிரம்மவித்துனா பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மவித். பிரம்மவித் வரன்கிறது பிரம்மத்தை அறிந்தவர்களில் சிறந்தவன், வரியான்கிறது மிகச்சிறந்தவன், வரிஷ்டன்கிறது மிக மிகச் சிறந்தவன். 3 கேட்டகரி, 4 கேட்டகரி சொல்கிறேன். பிரம்மவித்து, பிரம்மவித் வரன், பிரம்மவித் வரியான், பிரம்மவித் வரிஷ்டன். ஞானத்தில் பேதம் கிடையாது, அதான் சொல்ல போகிறாரு. ஆணவர் நாமம் ஆகும், அவர்களின் நாமம்னா பெயர்கள், நாமம் போடுறது கிடையாது, அவர்களுடைய பெயர்கள். அவர்களில் பிரம்மவித்தின் தானமும் மற்றை மூவர் தாரதமியமும் சொல்வேன். இவர் தாண்டவராய சுவாமிகள் முதல்ல என்ன சொல்ல போகிறாராம்? பிரம்மவித்து, தானம்னா ஸ்தானம், அவருடைய நிலை. பிரம்மவித்தை பற்றியும் மற்றை மூவருடைய தாரதமியம், தாரதமியம்னா அவங்களுடைய கிரடேஷன், அவங்ககிட்ட இருக்கிற அந்த விவகாரத்தில் இருக்கின்ற வேறுபாடு. பிரம்மவித்தை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறாரு. மற்றவர்களையும் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டி இருக்குது நமக்கு, அதையும் சொல்கிறேன். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ ஞானத்தில் பேதம் இருக்கா? ஞானத்தில் பேதம் கிடையாது. ஏன்னா வஸ்து ஒன்று தான், அதில் வேறு பேதமே. அதுதான் நமக்கு ரொம்ப ஞானத்தில் ரொம்ப சிறப்பு. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அதுக்கு மேலே அடையிறதுக்கு யாருனாலும் அங்கே தான், அதுக்கு மேலே ஏன்னா இன்னொன்று இதுக்கு மேலே இருக்குன்னா நமக்கு கம்பேரிசன் ஆகிடும். அதுதான் அத்வைத்தம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஞானத்தில் தாரதமியமே கிடையாது. அவங்க புரிஞ்சிக்கிற விதத்தில், அவங்களோட மன நிறைவில் தாரதமியம் கிடையாது. தூக்கத்தில் தாரதமியம் இருக்கா? நான் தூக்கத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது நமக்கு, அது எல்லாருக்கும் பொதுவான சந்தோஷம். பொருள் வச்சு அனுபவிக்கிறதுல தான் நமக்கு சந்தோஷத்தில் கிரடேஷன் இருக்கும். ஆனால் பொருளே இல்லைன்னா அது எல்லாருக்கும் சமம். இப்போ அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நிறைவு, அந்த பூர்ணம், அந்த ஞானத்தில் என்ன கிடையாது? பேதம் கிடையாது. அப்புறம் எங்கே பேதம் இருக்குது? 4 பேரை எப்படி நம்ம பிரித்து சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய விவகாரங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கு. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. 5 விரல் ஒன்று மாதிரி ஒன்று கிடையாது. படைப்பு சிருஷ்டியே அப்படி தான் படைச்சிருக்கார். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கவே முடியாது. நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கணும்னு நினைப்போம், அது சத்தியமாக நடக்காது. யாருமே நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஞானிகள்லேயே இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது நமக்கு. இப்போ பிரம்மவித்து, பிரம்மவித் வரன், பிரம்மவித் வரியான், பிரம்மவித் வரிஷ்டன். இப்போ இதில் நமக்கு முக்கியமாக அவர் சொல்ல போகிறது பிரம்மவித்தை பற்றி சொல்ல போகிறார். ஏன்னா இந்த பிரம்மவித்து தான் விவகாரத்துக்குள்ளே இருக்கார்.
மற்றை மூவர் தாரதமியம், அவங்க 3 பேர் எப்படி இருக்காங்கன்னா சந்நியாசம் வாங்கிட்டு ரொம்ப உலக விவகாரங்கள்லாம் ரொம்ப குறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பிரம்ம வித்தை பற்றி அடுத்த பாட்டில் சொல்கிறார் நமக்கு. இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. பிரம்மவித்து, பிரம்மவித் வரன், பிரம்மவித் வரியான், பிரம்மவித் வரிஷ்டர், 4 பேரோட பேர் சொல்லிட்டார். அவர்களில் பிரம்மவித்தை பற்றியும் அந்த மற்றை மூவர்களை பற்றியும் சொல்ல போகிறேன்னு ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம் இந்த பாடல். அடுத்து நமக்கு அந்த பிரம்ம வித்தை பற்றி சொல்கிறார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாட்டு. நமக்கு இதுதான் நமக்கு பற்றுக்கோடாக இருக்கணும். நமக்கு இதுதான் நமக்கு ஒரு நம்ம முன்னாடி மைண்டில் இதுதான் இருக்கணும். நம்ம இது மாதிரி இருக்கமா, நம்ம இது மாதிரி இருக்கமா, இன்றைக்கி எதில் சரிஞ்சோம் அப்படின்னு இதுதான் நமக்கு ஒரு செக் மீட்டர் மாதிரி. ரொம்ப முக்கியமான பாட்டு. எடுங்க. பிரம்ம வித்தாய் தெளிந்தவர் தெரியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன வார காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரதாய் செய்வர் தீர்ந்த நிலை விடார் ஜீவன் முக்தர் தீரராய் பிரம்ம வித்தாய் தெளிந்தவர் தெரியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருடம் ஆசிரமம் சொன்ன வார காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரதாய் செய்வர் தீர்ந்த நிலை விடார் ஜீவன் முக்தர். ஒரு பதமும் ரொம்ப முக்கியம். பிரம்ம வித்து எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா தீரராய், தீரத்தன்மைனா சாதன சதுஷ்டயம் பூர்ணமானவராக இருக்கின்றார். ஆனால் பூர்ண வைராகியம் வந்துருச்சுனாலே, பூர்ண விவேகம் பூர்ண வைராகியம் வந்துட்டாலே சமாதி ஷட்க சம்பத்தி நல்லாவே வந்துடும். முமுக்ஷுத்துவம் இருக்குது இதில், பூர்ணனாக இருக்க. தீரம்னா தியம் இந்திரியபியக ரக்ஷதி இது தீரக. இந்திரிய விஷயங்களுக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதுலேருந்து தன்னுடைய புலன்களை காப்பாற்றி கொண்டவர் அவர் தான் தீரர். சாதன சதுஷ்டயம் பூர்ணமாக இருப்பவர். பிரம்மவித், பிரம்மத்தை நன்றாக அறிந்திருக்கார். ஏற்கனவே பார்த்தோம், தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல். முழுமையாக அந்த தன்னுடைய ஆதாரமான அந்த மெய்ப்பொருளை நன்றாக உணர்ந்தவராக இருக்கின்றார். தெளிந்தவர்னு கொடுத்துருக்கு. தெளிந்தவர்னு என்னது? நன்றாக ஸ்தித பிரஜனை உடையவர். முழுமையாக அஜ்ஞானம் போயிடுச்சு, 3 தலைகளும் முழுமையாக நீங்கியவர். அஜ்ஞானம் இல்லை, சந்தேகம் இல்லை, விபரீதம் முழுமையாக நீங்கிடுச்சு. தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய ச ஜீவன் முக்த ச உச்சியதே. யாருக்கு நான் தேகங்கிற எண்ணம் இருப்பதை போல நான் தேகம் இல்லைங்கிற எண்ணம் ஆழமாக இருக்கின்றதோ அவன்தான் ஜீவன் முக்தன். அப்படிப்பட்டவராக இருக்கின்றார். தெளிந்தவர். நன்றாக இந்த ஞானம் என்னாச்சு, ஆள் மனசுக்குள்ளே போயிடுச்சு. விவகாரம் என்ன பண்ணலை, அஃபெக்ட் பண்ணலை, பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. தன்னை இந்த ஜீவபாவத்திலேருந்து என்ன பண்ணிட்டாரு, முழுமையாக வெளிவந்துட்டார். பிராரப்தத்துக்கிட்ட சரீரத்தை முழுமையாக கொடுத்துட்டார். வச்சிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் சரீர மனசுக்கு தான், எனக்கு இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த அசங்கமாய் ஞேய மாத்திரமாய் இருக்கார். நான் அந்த பூர்ண வஸ்து நிர்வாண நிலையில் இருக்கார். அப்படிப்பட்டவர் தெளியும் முன்னம் வாரமாய் இருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன பார காரியம் ஆனாலும் பலருக்கு உபகாரமாக நேரதாய் செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர். நிறைய பேர் வேதாந்த கிளாஸில் வரமாட்டாங்க. ஏன்னா வந்தால் சாமியாராக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வீட்டில் விட மாட்டாங்க. நம்மளே நிறைய பேர் நினச்சிடுவாங்க, அப்புறமாட்டி எனக்கு ஆசையெல்லாம் போயிருமா அப்படின்லாம் கேட்பாங்க. வீட்டை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் கொடுத்துட்டார். ஒன்றுமே பயப்பட வேண்டாம், நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இருக்கலாம், நல்ல ஏசி ரூப்லேயே கூட இருக்கலாம், நீ ஒன்றும் காட்டுக்கெலாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. உடைய ஆட்டிடியூடில் தான் மாற்றம் இருக்குது. தெளியும் முன்னம் வாரமாக இருந்த தங்கள் வர்ணம் ஆசிரமம் சொன்ன. தெளியும் முன்னம்னா இந்த அறிவு வர்றதுக்கு முன்னாடி, நான் பிரம்மங்கிற இந்த வேதாந்த கிளாஸுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எந்த வீட்டில் இருந்தோமோ அதே வீட்டில் இருக்கலாம், என்ன சாப்பாடு சாப்பிட்டோமோ அதே சாப்பிட்டுக்கலாம், எங்கெல்லாம் ஊர் சுற்றுறோமோ அங்கேயே சுற்றிக்கலாம், எதுவும் என்ன பண்ணல, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதில்லை.
தெளியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வர்ணம் ஆசிரமம் சொன்ன பார காரியம் ஆனாலும் பலருக்கு உபகாரமாக நேரதாய் செய்வர். முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, வாரமாய்னா பழக்கமாய், பல வருஷமாக என்ன எப்படி இருந்தோமோ அதுக்காக நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்ற வேண்டியதில்லை, போய் காவியெல்லாம் கெட்டணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துக்கலாம். தங்கள் வர்ணம் ஆசிரமம் சொன்ன, வர்ணம்னா குலத்தொழில்கள், என்ன வேலை பார்த்தோமோ அதே வேலையை பார்க்கலாம். சமைக்க தான் பண்ணிட்டு இருந்தோம், சமைச்சிட்டே இருக்கலாம். நமக்கு என்ன வேலை பார்த்தோமோ அது என்ன பண்ண, மாற்றம் கொண்டு வர தேவையில்லை. வெளியில் எந்த மாற்றத்தையுமே சாஸ்திரம் உபதேசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், வெளியில் எந்த மாற்றத்தையுமே உபதேசிக்கும். வர்ணம் ஆசிரமம் சொன்ன, ஆசிரமம்னா வாழ்க்கை முறை, சன்னியாசிராசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், 4 ஆசிரமங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்ன பண்ண வேண்டியதில்லை, மாற்ற வேண்டியதில்லை. சொன்ன பார காரியம் ஆனாலும் ஞானிகள் நம்ம பார்க்குறோம், சில பேர் காட்டுக்கு போகிறாங்கன்னு பார்க்குறோம், சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ விவகாரம் பண்ணுறாங்க. பார காரியம்னா என்னது, சிரமமாக இருந்தாலும் சுமையாக இருந்தாலும் பலருக்கு உபகாரமாக. அதுக்கப்புறம் ஞானம் வந்ததுக்கப்புறம் செய்கிற காரியம் எல்லாமே பலருக்கு உபகாரமாக, தனக்காகன்னு எதுவுமே செய்கிறது கிடையாது. பலருக்கு உபகாரமாக நேரதா செய்வர், தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர். நேரதாய் செய்வர்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாம் பொய் தானே, ஜெகத் மித்யா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு செய்கிற விஷயம் கிடையாது. பார்க்குறோம், ஆதிசங்கரர் அவருக்கு நல்லா தெரியும் ஜெகத் மித்யான்னு தெரியும். ஆனாலும் அவர் அத்தனை பாஷ்யம் எழுதியிருக்க, பாரத தேசத்தில் இங்கிட்டும் நடந்திருக்க, மடங்கள் ஸ்தாபனம் பண்ணியிருக்க. எதுக்காக, பலருக்கு உபகாரமாக, மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணுவதற்காக. என்ன பண்ணுறாரு, யார், இந்த பிரம்ம வித்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிரம்ம வித்து இல்லைன்னா நமக்கெல்லாம் சாஸ்திரமே கிடச்சிருக்காரு. மற்றவங்களாம் வரன் வரியான் வரிஷ்டன்லாம் அவங்களாம் சமாதியிலேயே உட்காந்துடுறவங்க, விவகாரத்துக்குள்ளே ரொம்ப வரமாட்டாங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஊராக போய் என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறது, மடங்கள் ஸ்தாபனம் பண்ணுறது, ஆசிரமத்தை நடத்துறது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பிரம்ம வித்து தான் சாஸ்திரத்தை காப்பாற்றுபவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுக்குறாங்க. பார காரியம்தான், சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்கணும், தப்போவன் மகாராஜ் சின்மயானந்த சாமிஜிட்ட சொல்லும்போது, இங்கே இதை விட்டு போகாத, கங்கை கரையை விட்டு போகாத, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரிலாம் கிடையாது, நீ பேசாமல் இங்கே இரு அப்படிங்கிறாரு. அவர் இல்லை நான் எவ்வளோ மோசமாக இருந்தேன், நான் இந்தளவுக்கு நல்லா வந்திருக்கேன், அப்போ இந்த உலகத்துக்கு இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பெட்டியை தூக்கிட்டு வந்துடுறார். முதல்ல அவர் கிளாஸில் 2 பேர் தான் இருந்தாங்கறான். அவர் சொல்லுவாராம், ஒன்று பேசுகிற நான், இன்னொரு மைக் செட்காரர் அப்படிம்பார். ஆனாலும் அதுக்கப்புறம் அவ்வளோ சின்மயா மிஷன் நம்ம பார்க்குறோம். இதை பலருக்கு உபகாரமாக எல்லாருக்கும் எடுத்து, அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பார்க்குறோம், அவர் தூங்குறது ஃப்ளைட்டில் தான் தூங்குவாராம். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எந்திரிச்சு பார்த்தா நைட்டா பகலானே தெரியாதான். அவ்வளோ தூரம் அவரை உடம்பை சிரமப்படுத்தி பார காரியம் ஆனாலும் ஓங்காரம் சம்ஜிலாம் பார்க்குறோம், கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, பலருக்கு உபகாரமாக. யார், இந்த பிரம்ம வித். எதுக்காக, தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நேரதாய் செய்வர், ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. ஆனால் நம்மளும் மாங்குன்னு வேலை பார்க்குறோம், அவங்களும் மாங்குன்னு வேலை பார்க்குறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க நிறைவினால் காரியம் பண்ணுறாங்க, நம்ம நிறைவுக்காக காரியம் பண்ணுறோம். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நிறைவினால் காரியம் பண்ணுபவன் ஞானி. ஏன்னா அவர் தனக்காக பண்ணலை, அதான் முக்கியமான வார்த்தை கொடுத்துருக்காரு. பலருக்கு உபகாரமாக, அவருக்குன்னு எதுவுமே தேவையில்லை. அந்த நிறைவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைவுக்காக இது பண்ணிட்டா நமக்கு ஒரு நிறைவு வந்துடாதான். அதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர், அந்த மோட்சத்தில் நிலைத்திருக்கின்ற அந்த ஜீவன் முக்தர். ஆள் மனசில் ஞானம் பூர்ணமாக இருக்குது. நம்ம ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, பார்க்குறோம், அவங்க என்னது, அத்வைதத்தை முடிச்சு போட்டுட்டு என்ன பண்ணு,
காரியத்தை பாரு, எந்த காரியத்தில் இருக்கியோ அந்த காரியத்தை பாரு. ஆனால் இதை நீ மறந்துடாத. எதை மறந்துடாத? நான் பிரம்மங்கிறத மறந்துடாத. இந்த உலகம் உண்மை இல்லைங்கிறத மறந்துடாத. பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. அப்போ இந்த எண்ணம் நமக்கு ஆழமாக இருக்கிறதா முக்கியமே ஒழிய நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் தேவையில்லை. தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெரியும் முன்னம் வாரமாயிருந்த, வாரமாயின பழக்கமாக, இந்த ஞானம் வருவதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணமோ அதை என்ன பண்ணலாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஞானம் மட்டும் உள்ளுக்குள்ளே முடிச்சு போட்டு என்ன பண்ணிக்கிறோம், வச்சுக்கிறோம், மறக்காமல் வச்சுக்கிறோம். ஏன்னா சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். ஏன்னா அலை ஓயவே ஓயாது. நமக்கு மாறி மாறி ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அவன் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சிவயானந்த சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, ஞானி ஹீ லேர்ன் டு ப்ளே வித் த டைட் அப்படிம்பார். அந்த அலைகளோடு அவன் விளையாட பழகிக்கிறான். எப்போ குதிக்கணும், அந்த நம்ம இதில் ஷீஷோரில் போனோம்னா சொல்லுவாங்க, வந்து கரெக்டாக அலை வரும்போது கரெக்டாக என்ன பண்ணணும், அதை நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும் அப்படின்னு. ஞானி நோஸ், என்ன தெரியும் அவருக்கு, வந்து அதை எப்படி கடந்து போகணும். ஏன்னா அது மாறப்போகிறது கிடையாது. அதனால் அவருக்கு பார காரியமாக ஆனாலும் மற்றவங்க கோணத்தில் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும். சாமிஜி சொல்லுவாங்க, இந்த அவர்கிட்ட எல்லோரும் வந்து, சாமிஜி ஏன் இப்படி இழுத்து போட்டு கஷ்டப்படுறீங்க, கஷ்டமாக இருக்கு நான் சொன்னேன்னா அப்படின்பாரு. அப்போ அவங்களுக்கு என்ன கிடையாது, அது ஒரு பாரம் கிடையாது. அவங்களுக்கு நான் பெற்ற இன்பத்தை மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகணும். அதான் அந்த பிரம்ம வித்தோட ஸ்பெஷாலிட்டி. பார காரியம் ஆனாலும் பலருக்கு உபகாரமாக, மற்றவங்களுக்கு வழங்குவதற்காக நேரதாய் செய்வர். தன்னுடைய காரியத்தை முறையாக நெறியாக எந்தவித குறையும் இல்லாமல் செய்வார்கள். தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் முக்தர்கள். ஏன்னா இப்போ நம்ம அந்த கரகாட்ட சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, கரகாட்டக்காரி தலையில் கலசத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறா, என்னென்னமோ காரியம் பண்ணுறா, இருந்தாலும் என்ன இருக்குது, அதில் கவனம் எல்லாம் அதில் தான் இருக்குது. கீழே விழாமல் என்ன பண்ணுறது, அந்த கவனம் மறக்காமல் அதில் ஹேண்டில் பண்ணுறது. அது மாதிரி ஞானிக்கு அது ஒரு லீலை. ப்ராக்டிஸில் அவருக்கு என்ன, அந்த ஞான பலம் இருக்கிறதுனால என்ன பார காரியம் ஆனாலும் அதை பற்றி என்ன பண்ணுறதில்ல, கவலைப்படுவது இல்லை. பிறருக்கு உபகாரம். நான் இந்த சரீரம், அதாவது ரொம்ப நமக்கு முக்கியமானது என்ன, இந்த வியஷ்டி சரீரமானது இந்த சமஷ்டி ஜகத்துக்கு பயன்படட்டும் அப்படின்னு அவங்க அதிலேயே ஒரு உறுதியாக இருக்கின்றார்கள். யார்? அந்த பிரம்ம வித், ஜீவன் முக்தரில் ஒருத்தராகிய அந்த பிரம்ம வித். அடுத்து இன்னும் சொல்கிறார், அடுத்து எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத இன்னொன்று பார்த்துருக்கோம். காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் மனத்தில் பற்றார், தாமரை இலை தண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார். பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார். ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் மனத்தில் பற்றார், தாமரை இலை தண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார். பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார். ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். ரொம்ப முக்கியமான பாட்டு. ஜீவன் முக்தர் எப்படிலாம் இருப்பார்? காமம் ஆதிகள் வந்தாலும் கணத்தில் மனத்தில் பற்றார். ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையாக எழுதியிருக்காரு. வந்து காமம் ஆதிகள் வந்தாலும் வராது. ஏன்னா பல ஜென்ம பழக்கத்தில் வாசனையினால் என்ன ஆகலாம், ஏதாவது வரலாம். காமமாதிகள் வந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டார், கணத்தில் என்ன ஆயிரும், வந்த வேகத்தில் என்ன ஆயிரும், போயிருங்கிற. ஏன்னா அந்த சத்சங்க வலிமை, ஞான வலிமை இருக்கிறதுனால கணத்தில் மனதில் பற்றார். அதை என்ன பண்ண மாட்டார், அந்த மனசில் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். காமமாதிகள்னால் நமக்கு காமம் முதலிய அந்த 6 தீய குணங்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். நமக்கு காமத்தையும் குரோதத்தையும் நம்ம ரொம்ப சாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லும். வந்து ஏன்னா
ஒரு இந்த இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர், அவர் நிறைய திருக்குறள் பற்றி நிறைய சொல்லும்போது அவருடைய குரு கிட்ட போய் கேட்டிருக்காரு, நீங்கள் காமத்தை ஜெயிச்சிட்டிங்களான்னு கேட்டிருக்காரு. காமம்னு சொல்லும்போது நம்ம உடல் ஆசைன்னு சொல்கிறோம், பொருள் ஆசை ரெண்டையுமே சேர்த்து தான் சொல்கிறோம். அப்போ அவர் குரு கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் காமத்தை ஜெயிச்சிட்டிங்களான்னு. அப்போ அவர் குரு அவ்வளோ நேர்மையாக சொன்னாராம், காமம் குரோதம் ரெண்டையும் கட்டுப்படுத்த தான் முடியும், ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. எப்போ வருங்கிறது, எப்போ கோபம் வரும்னு நமக்கு தெரியாது, கோபத்தை கட்டுப்படுத்தி தான் வச்சுக்க முடியும். முழுமையாக ஜெயிச்சிட்டேன்னு என்ன பண்ணுவேன் சொல்ல முடியாது. அதனால காமம் ஆதிகள் வந்தாலும் கணத்தில் போம், அதுக்கு இருப்பு கிடையாது. அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அந்த தாட்டை என்டர்ட்ரெயின் பண்ணுறது கிடையாது. நம்ம இதில் பார்க்குறோம், குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலர். வந்தால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், போயிடும். இப்போ நம்ம பல ஜென்ம பழக்கத்தினால வாசனையினால் விவகாரத்தின் தாக்கம் காரணமாக விவகாரம் பண்ணும்போது என்ன ஆகலாம், நமக்கு கோபம் வரலாம். ஆனால் அடுத்த நிமிஷம் என்னாகும், அது தர்ம கோபம். அதில் என்ன பண்ண, என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. கணத்தில் போ. இப்போ நம்ம என்ன ஆகும், நமக்கு அதை மனசில் வச்சுக்கிட்டே இருப்போம், அன்றைக்கி அப்படி பண்ணாங்க, அன்றைக்கி அப்படி பண்ணாங்க அப்படின்னு. இவங்களுக்கு அப்படி இருக்காது. ஜஸ்ட் ஆக்ட், டோன்ட் ரியாக்ட். சாமிஜி சொல்கிற மாதிரி, அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த டைப்பில் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், வரலாம். அதை என்ன பண்ண மாட்டாங்க, கணத்தில் போம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும், சண்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணும், அதுக்கப்புறம் மறந்தே போயிடும் அதுகளுக்கு. அது மாதிரி மனதில் பற்றார் ஒன்று முக்கியமானது. தாமரை இலை தண்ணீர் போல ஜகத்தோடும் கூடி வாழ்வார். ஜகத்திலே தான் இருக்காங்க, ஆனால் எப்படி இருக்காங்க, தாமரை இலை தண்ணீரும் எப்படி ஒட்டாமல் இருக்கோ அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் எல்லா விவகாரத்தில் இருந்தால் கூட சுகமும் வரும் துக்கமும் வரும். நம்ம என்ன பண்ணும், சுகம் வந்தால் ஐம்போ அதுக்கப்புறம் துக்கம் வரத்தானே செய்யும். சுகம் வந்துச்சுன்னா அப்புறம் துக்கம், ராத்திரி வந்தால் பகல் வந்தால் ராத்திரி மாறி மாறி வரும். ஞானிக்கு அதனுடைய சுபாவம் நல்லாவே தெரியும். அப்போ அது நன்றாக புரிந்ததுனால தாமரை இலை தண்ணீர் போல ஜகத்தோடும் கூடி வாழ்வார். எல்லார் கூட சேர்ந்து தான் இருந்தால் கூட, எப்படி சேத்து மீன் சேத்துலே இருந்தால் கூட அது ஒட்டாமல் இருக்கோ, தாமரை இலை தண்ணீர் ஒட்டாமல் இருக்கின்றதோ. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், படகு நீரில் இருக்கலாம், நீர் படகில் இருக்கக்கூடாது. நம்ம என்ன, நம்ம அலர்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் நமக்கு ஏதோ கசம்சா ஆகுதுன்னா டேஞ்சர் லைட் எரிஞ்சிடணும். நமக்கு அஃபெக்ட் ஆகிறோம், மற்றவங்களே பார்க்கக்கூடாது. நமக்கு ஆன்மீகத்தில் வந்துட்டோம்னாலே மற்றவங்களெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு நாமே எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு டேஞ்சர் லைட் வந்துருச்சு நமக்கு. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு காமம் ஆதிகள் கோபம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு. கொஞ்ச நாள் என்ன கண்ணில் படக்கூடாது. ரொம்ப கோவமாக இருக்குன்னா என்ன பண்ணக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இல்லாட்டி என்ன, நமக்கு எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணிடும். ஞானம் வேலை பார்க்காது, வாசனை வேலை பார்க்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா இப்போ ஞானம் நமக்கு இப்போ தான் நமக்கு குட்டியாக இருக்குது, வாசனை பலமாக இருக்குது, அந்த ஜீவபாவம் பலமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு தாமரை இலை தண்ணீர் போல ஜகத்தோடும் கூடி வாழ்வார். எல்லார் கூட சேர்ந்து தான் இருப்பாங்க, ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒட்டாமல் இருப்பது. பாமரர் என காண்பிப்பார். நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோம் அப்படிங்கிறனால வீட்டில் எல்லாத்தையும் போய் இதையே போய் ஒப்பிக்கக்கூடாது. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, கீதை கிளாஸுக்கு தான் வரணும் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட போய் சொல்ல நல்லா போட்டோம், தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்து. ரெண்டு விஷயம் நமக்கு. ஒன்று, இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் அவங்க கோவப்பட்டாங்க, அதனால் அவங்க ஜீவன் முக்தர் கிடையாது, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு இவங்க ஜீவன் முக்தர். அடுத்தவங்கள என்ன பண்ணக்கூடாது. இது இந்த ஜீவன் முக்த லட்சணம்ங்கிறது நமக்கு மார்க் போட்டுக்கிறதுக்கு, அடுத்தவங்களுக்காக கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, எனக்கு ஞானம் இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அதான் நமக்கு பாமரர் என காண்பிப்பார். நம்மளை என்ன பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார். போய் மற்றவங்கள்ட்டெல்லாம் ஆர்கியூலாம் பண்ணிகிட்டு இருக்க கிடையாது. இல்லை இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு என்ன பண்ண மாட்டார், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போக மாட்டார். தன்னுடைய பாண்டித்யத்தெல்லாம் காட்ட விரும்ப மாட்டார். பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார். புதஜனை வாத பரித்தியஜ்யதாம்னு சாதன பஞ்சகத்தில் சொல்கிறார். போய் வீண் வாதத்துலலாம் என்ன பண்ண வேண்டியது,
அதை நிர்ணயம் பண்ணிக்கிறேன்னு என்ன கிடையாது. என்ன நான் பெரியவனாக காட்டணும், நான் சொல்கிறதான் சரிங்கிறத ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். ஊமரும் ஆவார்னா மௌனமாக இருப்பார், தேவைக்கு மேல் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டாருங்கிற. நம்ம மௌனத்தில் 3 நிலை சொல்கிறோம். ஃபஸ்ட்டு காஷ்ட மௌனம், உடம்பெல்லாம் அசையாமல் இருக்கிறது, அது ஒரு விதமான மௌனம். 2வது மனோ மௌனம், வாக் மௌனம். 3 மௌனம் இருக்குது. மனோ மௌனம்னா நமக்கு வாய் பேசாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே மனசு யார்கிட்ட என்ன சண்டை பிடிக்கும்னு நினைக்கிறோமோ மனசுக்குள்ளே சண்டை பிடிச்சிட்ருப்போம். வாய் திறந்து சண்டை பிடிக்கலைனாலும் மனசு என்னாகும், கூச்சல் போட்டுட்ருக்கும் நமக்கு. அப்போ இவர் சொல்ல ஃபைட்டெல்லாம் என்னது நமக்கு ஃபைட்டெல்லாம் நம்மளுடைய ஹெட்டில் தான், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் நம்ம சண்டையெல்லாம் மண்டையில் தான் அப்படிங்க. சண்டையெல்லாம் மண்டையில் தான் அப்போ அதுவும் இருக்கக்கூடாது நமக்கு. ஊமரும் ஆவார்னா உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். அவர் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகன் படிக்கிறோம். அப்போ என்னுடைய மனம் நிறைவாக, அந்த நம்ம எப்போவுமே எது நமக்கு எமோஷன் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்மளை போட்டு உள்ளுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு சண்டை ரொம்ப மண்டையில் சண்டை தான் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த நிறைவு உள்ளே இருக்கும்போது மனசு அடங்கி போயிருக்கு, அதுக்கு விக்ஷேபம் இல்லாமல் இருக்குது. உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். அவர் எப்படி இருக்கார், அஹோ சாஸ்திரம்னு அவருக்கு அந்த உள்ளத்து அந்த நிறைவிலேயே இருக்கு. இப்போ காமமாதிகள் வந்தால் கணத்தில் போயிடணும், நமக்கு ரெட் லைட் எரிஞ்சிடணும். ஐயோ நம்ம சங்கத்துக்கு போய் நம்ம கிளாஸ் எல்லாம் கேட்குறோம், நமக்கு இது வரக்கூடாது. நம்ம தலைகீழ் பாடமாக வச்சுருக்கோம் கைவல்ய நவநீதத்தில், நமக்கு இந்த நிஷ்டை வரணும் அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே வரணும். காமமாதிகள் வந்தால் கணத்தில் போம், மனத்தில் பற்றார், தாமரை இலை தண்ணீர் போல ஜகத்தோடும் கூடி வாழ்வார், பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார், ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். நமக்கு இன்னும் 2 பாட்டில் இதை கண்டினியூ பண்ண போகிறாரு. நமக்கு ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் எழுதி நமக்கு வச்சுக்கிடணும். அப்பப்போ நம்ம இதை பிரார்த்தனையாக தான் பண்ண முடியும். முதல்ல எனக்கு இந்த காமமாதிகள் போகணும், எனக்கு இந்த தாமரை இலை தண்ணீர் போல நான் வாழணும் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட நிறையா பிரார்த்தனை பண்ணும்போது என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே கவனிக்க தொடங்குவோம். மற்றவங்களெல்லாம் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டுமோ, ஏன்னா இது நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், உபனிஷத்சு தர்மாகா தேமயி சந்து, ஏன்னா இந்த குணங்கள் நமக்கு வளர்க்கணும். நமக்கு அப்போ தான் இந்த நூல் படித்ததனுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். துஷ்டமாம் தடைகள் 3 தொடராமல் இருக்கணும்னா நமக்கு இந்த பண்புகள் நமக்கு அடையணும். நம்ம இதை வாழ்க்கையினுடைய லட்சியமாக எடுத்துக்கிடுவோம். இந்த ஜீவன் முக்த லட்சணம்தான் நமக்கு வாழ்க்கையினுடைய லட்சியம். இதை விடாமல் தினம் நம்மளுடைய பிரார்த்தனையில் நமக்கு இந்த லட்சியங்கள் அமையணும் அப்படிங்கிறத திடமாக நம்ம கைவல்ய கவனபதிகிட்ட நன்றாக சமர்ப்பிப்போம். இப்போ இதை பாராயணம் பண்ணலாம். ஞானமார் ஜீவன் முக்தர் 4 வகை அவர் கேளாய், வாணிகர் பிரம்ம வித்து வரண்வரியான் வரிஷ்டன், ஆனவர் நாமம்மாகும் அவர்களில் பிரம்ம வித்தின் தானமும் மற்றை மூவர் தாரதமியமும் சொல்வேன், தீரராய் பிரம்ம வித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருணமாசிரமம் சொன்ன பார காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரதாய் செய்வர் தீர்ந்த டிலை விடார் ஜீவன் முக்தர், காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போ மனதில் பற்றார், தாமரை இலை தண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார், பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார், ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன்,
செய்யுமரொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமரொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரிः ஓம்.